வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கு மியூசிக் ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து மியூசிக் எடுக்கலாம், நம்ம சினிமா பாட்டெல்லாம் போட்டால் நமக்கு ப்ராப்ளம் வருது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு கிவ் அவே ஒன்று போயிட்டுருக்கு. கிவ் அவே மீன்ஸ் நம்ம உங்கள் சேனலுக்கு நான் உதவி பண்ணுற மாதிரி என் சேனலுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னன்னு இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன்னு பாருங்கள். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோம் இன்றைக்கி வீடியோ போட்டுருக்கு. யாருன்னா நம்ம ஜெய் டெக் அண்ட் விளாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர் சேனல். இது நான் அந்த சேனலோட லோகோ இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஜெய் டெக் அண்ட் விளாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் பற்றின அப்டேட்டும் சரி, இல்லை மொபைல் ஹேங் ஆகிற பற்றின அப்டேட்டும் சரி, இல்லை A to Z கெயின் மாஸ்டரை பற்றின டீட்டெயில்ஸும் சரி, நிறைய டெக் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காரு. டெக் அண்ட் விளாக்ஸ் வச்சுருக்காரு. விளாக்னா என்ன அப்படின்னா, அவர் ஒரு வில்லேஜில் இருக்கார். அந்த கிராமத்தை பற்றின அனைத்து கோயில் இருக்கட்டும், அந்த கிராமத்தில் என்னென்ன இருக்குது அதை பற்றின ஒரு விளாகும் பண்ணிகிட்டு இருக்காரு. சிறப்பாக இருக்குது பார்க்கவே. நம்ம ஒரு 5 நிமிஷம் வில்லேஜெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளேயே ஒரு மெஷின் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது மூலயமா கண்ணு குளிர்ச்சியாக ஒரு கிராமத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். டெக் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம நண்பரோட சேனலை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் அவரோட சேனல். அவர் டிபி பார்த்துக்குங்க. இந்த லோகோ நான் அவரோட லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவரோட வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்து நம்ம நண்பர்கள் கமெண்ட் பண்ணணும், அவருக்கு அது தெரியும். அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம போவோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நான் யூடியூப் க்ரோமில் நார்மலாக கூகுள் மோடில் இருக்கேன். யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. யூடியூப் ஸ்டுடியோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலனா நிறைய முறை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை போய் பாருங்கள் எப்படி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுன்னு. ஏன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண தெரியாமல் இன்றைக்கி யாருமே கிடையாது. பட் தெரியல அப்படின்னா நம்மளோட கீழே இருக்க வீடியோஸில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், பார்த்துங்க. அடுத்து இப்போ ஒய்டி ஸ்டுடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மியூசிக் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒன்று ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோம் டேஷ்போர்டு, அடுத்தடுத்த வீடியோ மேனேஜர், அடுத்து பிளேலிஸ்ட்டு, அடுத்து அனலிஸ்ட்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா இருக்கும். இதில் பாருங்கள் ஒரு மியூசிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு மியூசிக் சிம்பிள் போட்டே இருக்குது பாருங்கள். அது ஆடியோ லைப்ரரி. இந்த ஆடியோ லைப்ரரியில் போயிட்டு ஒரு ஆடியோ எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரவே வராது. ஏன்னா ஒய்டி யூடியூபே நமக்காக ஃப்ரீ மியூசிக் நிறைய கொடுக்குது. எக்கச்சக்கமான மியூசிக் இதில் இருக்குது. பாருங்கள் எவ்வளவோ மியூசிக் இருக்குது, ஏகப்பட்ட மியூசிக் இருக்குது. உங்களுக்கு என்ன மியூசிக் வேணும், எந்த மியூசிக் பிடிச்சிருக்கு செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து போடுங்க. எல்லா மியூசிக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி போடலாம். இல்லையா நார்மலாக பாருங்கள் இங்கே எவ்வளோ மியூசிக் இருக்குது அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு மியூசிக் தேவையில்லாத மியூசிக்கு, அதாவது உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, உங்களோட டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ டியூரேஷனு எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டுக்கலாம். இதில் இருக்க எந்த மியூசிக்குமே காப்பிரைட் ப்ராப்ளம் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது கண்டிப்பாக. இதே மியூசிக்லேயே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள், ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று இருக்கும். இப்போதைக்கு நானும் நிறைய நாள் தேடிட்டு இருக்கேன், அப்படி இல்லை. பட் ஆனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஷேடோ மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் உங்களோட கிரெடிட்ஸ் கொடுக்கும்படி இருக்கும். மற்றபடி இங்கே இருக்க எதுக்குமே நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே இருக்க எல்லாமே நார்மலாக நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி கேட்கலாம். இங்கே ப்ளே பண்ணி கேட்டுட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதை ப்ளே பண்ணுறேன், இது டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் ஆகணும் கீழே பாருங்கள், டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. சரிங்களா, அது ஒரு MP3 ஆட் ஆகிக்கும். நம்ம இங்கே இருக்க பாட்டு எந்த பாட்டு யூஸ் பண்ணாலும் நமக்கு காப்பிரைட்டு பிரச்சனை வரவே வராது. அதர்வைஸ் நீங்கள் சினிமா பாட்டோ ஒரு மியூசிக்கோ இல்லை வேறு ஒரு ஆல்பம் சாங்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா காப்பிரைட் கிளைம் வரும். கிளைம் வந்தால் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சோன்னா மானிட்டைசேஷன் அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வர்ற பணம் ரெவன்யூ அவங்களுக்கு போயிடும். இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை நிறைய நமக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அதனால் நம்ம ஒய்டி மியூசிக் இவ்வளோ மியூசிக் கொடுக்குறாங்க, ஆயிரக்கணக்கில் இங்கே மியூசிக் இருக்குது. எவ்வளோ வேணால் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வேணால் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் வேணால் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் இருக்குது. எது வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கிறதுக்கு நீங்கள் காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. இதில் இருக்க காப்பிரைட் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வராது. கிளைம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இருந்தால் கிளைம் மட்டும் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே, இந்த பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று இருக்கும். அது இப்போலாம் இருக்கிறதுல போல இருக்குது. நான் நிறைய டைம் தேடி பார்த்துட்டேன். அப்படி இந்த இடத்துல ஷேடோ மாதிரி இருக்கிறது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறத உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சேனல், இந்த மியூசிக்கு, இந்த ஆல்பம் அப்படி இந்த டிவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதர்வைஸ் தேவையே இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணும், எந்த மியூசிக் நீங்கள் பயன்படுத்தினாலும் இங்கேருந்து எடுத்து பயன்படுத்திங்க. இதில் எல்லா சாங்குமே இருக்குது, மியூசிக் இருக்குது. ஒரு குருவி கத்துற மாதிரி இருக்குது, காக்கா கத்துற மாதிரி இருக்குது, எல்லா மியூசிக்குமே இருக்குது. குழந்தை அழுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மியூசிக் போகிறேன் பாருங்கள். இப்படி அனைத்து விதமான சவுண்டும் நமக்கு வெளியே இருந்து எடுக்க வேண்டியது இல்லை, இங்கே இருக்குது நண்பர்களே.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்கள் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஜெய் டெக் அண்ட் விளாக்ஸ் அந்த சேனல் வந்து லிங்க் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார், அதை பின் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த சேனலை போய் பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.